السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தினத்தில் ஓதப்பட்ட ஒரு வசனம், وَمِنَ الْجِبَالِ جُدَدٌ بِيضٌ وَحُمْرٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهَا وَغَرَابِيبُ سُودٌ. அதாவது மலைகளை பல்வேறு நிறங்கள் கொண்டதாக ஆக்கியிருப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் நிறைய இருக்கின்றது என்பதாக நினைக்கிறோம். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான், அதை மறைத்திருக்கிறான். ஆனால் அருள்மறை குர்ஆனிலே அதை வெளிப்படுத்தியும் காண்பித்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த பூமியிலே பல்வேறு விதமான அதிசயங்களையும் வைத்திருக்கிறார். பல லட்சங்கள் செலவு செஞ்சு நம்மெல்லாம் சுற்றுலா டூர் என்பதாக பல இடங்களுக்கு சென்று பலவிதமான புதிய விஷயங்களை எல்லாம், படைப்பினங்களை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அழகை கண்டு ரசிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற படைப்புகளை உலகெங்கிலேயும் வைத்திருக்கிறார். அந்த வகையிலே தான் மேற்கு தென் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய பெரு என்று சொல்லக்கூடிய நாட்டில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொன்னது போல 7 விதமான நிறங்கள் கொண்ட மலைகள் அமைந்திருக்கின்றன. அதாவது நம்ம கூகுள்ல போய் இந்த வானவில் மலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அந்த வானவில் கலர்கள், அந்த 7 நிறங்களை கொண்ட மலைகளை நாம் பார்க்க முடியும். அது ஆன்லைன்லயும் கூட நம்ம பார்த்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். நமக்கெல்லாம் தெரியும், மலை நம்ம இங்க இருந்து தூரமா பார்க்கும்போது ஏதாவது ஒரு ப்ளூ கலர்ல இல்லைன்னா கருப்பு கலர்ல நம்ம பார்த்திருப்போம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், பல வண்ணங்களாக மலைகளை நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதைத்தான் இந்த பெரு என்ற நாட்டில் இருக்கக்கூடிய 7 நிறங்களை கொண்ட மலைகளை அடுக்கடுக்காக நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல, அதாவது தாவரங்களை எப்படி கலர் கலராக நான் பச்சை, சிவப்பு, மஞ்சள் என வைத்திருக்கிறேனோ, படைத்திருக்கிறேனோ, அதுபோல மலைகளையும் நான் பச்சை, சிவப்பு, மஞ்சள் என இந்த பெரு என்ற நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை பார்க்க முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு அழகிய படிப்பினையை மலையை கொண்டு தருகிறார். பெரு என்ற நாட்டில் உள்ள இந்த கஸ்கோவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே வானவில் மலைகள் என்பதாக ஒன்று வியக்கத்தக்க ஒரு இயற்கை நிகழ்வாக இருக்கும். அப்படி அடுக்கடுக்க செதுக்கிற மாதிரி கலர் கலராக அமைந்திருக்கும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமானதாக வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இது இந்த கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டருக்கும் அதிகமாக உயரத்திலே இந்த மலைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். இது நம்ம கீழே இருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது அவ்வளவு அழகாக காட்சி தரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புத படைப்பாக இந்த மலைகளை வைத்திருக்கிறார். மலைகளை ஏன் படைத்திருக்கிறார்? அல்மறை குர்ஆன் வசனங்களிலே நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது முஹத்திஸீன்கள் மிக தெளிவாக சொல்லி தருவார்கள். நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு சொன்னா என்ன செய்வோம்? முதல்ல அஸ்திவாரம் அமைப்போம். அஸ்திவாரம் எந்த அளவிற்கு நாம் ஸ்ட்ராங்கா வைக்கிறோமோ அதற்கு தகுந்தவாறு தான் மேலே நாம் வீடுகளை எழுப்ப முடியும். அதுபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை ஆடாமல் இருப்பதற்காக வேண்டி, அசையாமல் இருப்பதற்காக வேண்டித்தான் மலைகளை நங்கூரங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கிறார். இந்த மலைகளினுடைய உறுதித்தன்மைக்கு காரணம் ஹோல்டிங் என்று சொல்லக்கூடிய மடிப்புகள். அந்த மலை தொடர்கள் உருவாவதற்கு காரணமே இந்த மடிப்புகள் தான். இந்த பூமியில மேற்பரப்பு மட்டும்தான் மனிதர்கள் வாழ தகுதி உள்ளதாக, கடினமானதாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மலைகள் தான். அதே போல இந்த மலையினுடைய கீழ்பகுதி, தரைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலே மலை, இந்த பூமிக்கு மேல மலை எவ்வளவு உயரமா இருக்குதோ அதே போல உயரம் பூமிக்கு கீழேயும் அடியிலேயும் இருக்கிறது. அல்லாஹ் சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய சூறாவிலே சொல்லி காண்பிப்பான், இந்த மலைகள் மேல நீங்கள் எவ்வளவு உயரத்துல பாக்குறீங்களோ அதே மாதிரி கீழையும் உயரத்திலையும் நான் வைத்திருக்கிறேன். ஆனா என்ன செய்ய முடியாது, அந்த கீழே போய் நம்ம அந்த
மலையினுடைய அடிப்பாகத்துக்கு நம்மால் செல்ல முடியாது என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கிறார். ஜிபால அவுத்தாதா, மலைகளை நான் முளை குச்சிகளாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். முளை குச்சிகள் என்று சொன்னால் என்ன, அவுத்தாதா என்று சொன்னால் அரபியில சொல்வார்கள், இந்த கூடாரம் அமைப்பதற்காக வேண்டி சுற்றிலும் நம்ம இந்த ஆணி அடிப்போம் இல்லையா, அந்த ஆணிக்கு தான் அவுத்தாதா என்பதாக சொல்வார்கள். அந்த முளை குச்சிகளை போல நாம் மலைகளை ஆக்கியிருக்கிறோம். அதை கொண்டுதான் இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த மலைகளை படைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகிறார். பூமி அல்லாஹ் படைத்த பொழுது அது ஆடிக்கொண்டு அசைந்து கொண்டு இருந்ததாம். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மலைகளை வைத்தானாம். அதற்கு பிறகு மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, அல்லாஹ் உன்னுடைய படைப்பில இந்த பூமியை சரிசமமாக நிப்பாட்டுவதற்காக வேண்டி மலைகளை இந்த அளவுக்கு வலிமை உள்ளதாக படைத்திருக்கிறாய், மலையை விட ஒரு வலிமை மிக்கதாக ஏதாவது இருக்கிறதா என்பதாக அல்லாஹ்விடத்திலே மலக்குமாக கேட்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஆம், மலைகளை விட ஒரு வலிமை மிக்க ஒன்று இருக்கிறது, அது இரும்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். இரும்பை கொண்டு என்ன செஞ்சிடலாம், மலைகளை உடைத்து விடலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். மலக்குமார்கள் கேட்டாங்க, இரும்பை விட வலிமையானது ஏதாவது இருக்கிறதா? அப்ப அல்லாஹ் சொன்னான், ஆம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, அந்த எறும்பை எலும்பை உருக்கிவிடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த இரும்பை உருக்கக்கூடிய நெருப்பை விட சக்தி வாய்ந்தது ஏதாவது இருக்கிறதா, வலிமை உள்ளது என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஆண், அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய நீர் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, என்னுடைய படைப்பிலே வலிமை மிக்கதாக என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த தண்ணீரை விட வலிமையானது ஏதாவது இருக்கிறதா என்பதாக மலக்குமார்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஆம், காற்று இருக்கிறது. காற்று எந்த திசையை நோக்கி மிக வேகமாக வீசுகிறதோ தண்ணீரை தன்னுடைய திசையின் பக்கம் கொண்டு போக முடியும், தண்ணீரை விட வலிமையானது காற்று என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளித்தார். மலக்குமார்கள் பிறகு கேட்டார்கள், இந்த காற்றை விட வலிமையானது ஏதாவது இருக்கிறதா என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஆம், தானம் செய்யக்கூடிய நல்ல மனிதன், அதாவது வலது கையில கொடுத்தா இடது கைக்கு தெரியாமல் மறைத்து கொடுப்பவர் இருக்கின்றானே, அவன்தான் இவைகள் எல்லாவற்றையும், இரும்பையும் நெருப்பையும் நீரையும் காற்றையும் தன் வசம் வெற்றி கொண்டு விடுவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்ததன் நோக்கமும் மனிதனுடைய வலிமையின் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்பதாக அல்லாஹ் மலையிலிருந்து ஒவ்வொன்றாக சொல்லி காண்பித்தான். மலைகளுக்கு நகரக்கூடிய சக்தி இருக்கிறது, நமக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வைத்திருக்கிறான். என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்வாங்களாம், செய்யும்போது அவங்களோட சேர்ந்து இந்த மலைகளும் தஸ்பீஹ் செய்யுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகிறான். அல்லாஹ் கியாமத் நாளுடைய அடையாளமாக நாம் இந்த பூமியை நிலைநிறுத்திருக்கக்கூடிய இந்த மலைகளை தூள் தூளாக ஆக்கி விடுவோம். தூள் தூளாக ஆக்கப்படுகின்ற பொழுது இந்த மலைகள் எல்லாம் என்ன ஆகுமா, தூசி போல புழுதி போல ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகிறான். அவன் படைத்த இந்த மலை தான் இந்த பூமியை மிக மிக அழகாக சமமாக நிப்பாட்டப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மலைகளை கொண்டு பாதுகாப்பதாக அருள்மறையிலே சொல்லுகிறான். அத்தகைய மலைகள் நிறைய இடங்களிலே நபிமார்களை கொண்டு சிறப்பு பெற்றிருக்கிறது. தூர் என்று சொல்லக்கூடிய மலை, மூசா நபியை பேசுவதற்காக வேண்டி அழைத்தானே அந்த தூர் சீனா மலை, அதை அல்லாஹ் அருள்மறையிலே தூர் என்பதாக சொல்லுவான். தூர் மலை மீது சத்தியமாக என்பதாக சொல்லுவான். இன்னொரு புகழ்மிக்க மலை உஹது மலை, என்றும் நாம் மதீனா நகரத்திற்கு சென்றால் பார்க்க முடியும். அந்த உஹது மலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக சிறப்பானதாக ஆக்கியிருக்கிறான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு 4 பேரும் மலைக்கு மேல நிக்கிறாங்க. அப்ப மலை திடீர்னு குலுங்க ஆரம்பிக்குது. எந்த மலை? உஹது மலை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலால், புனிதமிக்க காலால் அழுத்தியவர்களாக சொன்னார்கள், உஹதே, உன் மீது ஒரு நபி இருக்கிறேன், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன் மீது 2 ஷஹீதுகள் உமரும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா
ஆக 4 நபர்கள் உன் மீது இருக்கிறார்கள், ஏன் குலுங்குகிறாய் என்பதாக அருமை நாயகம் சொல்லி தன்னுடைய காலை ஓங்கி மிதித்தார்கள். அந்த உகது மலை அமைதி பெற்றது என்பதாக ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலைகளை கொண்டு இந்த துன்யாவிலே மிக மிக புனிதமிக்கதாக வலிமை மிக்கதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த மலைகளை பற்றி அருள்மறை குர்ஆனில் நிறைய இடத்துல சொல்லி காண்பிக்கிறான். அதே போல இந்த மலைகளை கொண்டுதான் இந்த பூமியை சரிசமமாக நிறுத்தி வைத்திருப்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக அல்லாஹ்வுடைய படைப்பு என்பது இந்த துன்யாவிலே நிறைய இருக்கிறது. அதிலே குறிப்பிட்டு இன்றைய தினத்தில் ஓதப்பட்ட வசனத்தினுடைய இந்த மலைகள் என்பது வானவில் மலைகள், பல நிறங்களை கொண்ட மலைகள். இது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிசயமாக நிறைய படைப்புகளை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். நாமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போல சீரு ஃபில் அர்தி, பூமி எங்கிலேயும் பறந்து பிரிந்து தின்று என்னுடைய படைப்பினங்களை கண்டு கழியுங்கள், ரசியுங்கள் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறான். அதுபோல அல்லாஹ்வுடைய படைப்புகளை நாம் பார்ப்போம், படிப்பினை பெறுவோம். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய படைப்பினங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த துன்யாவிலே வாழும் காலமெல்லாம் அவனுடைய வார்த்தைக்கும் அருமை நாயகத்தினுடைய சுன்னத்தான ஹதீஸுக்கும் வழிபட்டு நடப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.